ஒரு வழியாக இசையை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. சுபத்ரா, இசை வாமா என் கூட, நீ ஏன் என்னை விட்டு வந்த, அது நம்ம வீடு, நீ என் மகளாக அங்கே தான் இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் நீ போகவே கூடாது, புரியுதா, வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்த உடனே வந்துட்டு சுபத்ரா மட்டும் இறங்குறதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும். ஆனால் பார்த்தா பின்னாடி இசை இறங்குறதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க சித்தியுமே ஒரு மாதிரி இன்னும் இவ திரும்பி வந்துட்டான்னு கடுப்பாக வராங்க. வர்ஷினி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா எல்லாரும் இனிமேல் வந்துட்டு இங்கே தான் இருப்பா, அவளை போய் எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்டேயும் சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு இசைக்கு வந்துட்டு ஸ்ரீஜா சவால் விட்டுறாங்க, என்ன வந்துட்டுன்னு சந்தோஷப்படாத, கண்டிப்பாக என் கழுத்தில் தான் வந்துட்டு இவன் சாலி கட்டுவான் விஷால் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை நடக்க விட மாட்டேன், நான் பார்த்துக்குவேன், இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன், என் தங்கச்சி கல்யாணம் 3 நல்லபடியாக நடத்துவேன்னு சொல்லிட்டு இசை சேலஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணக்கா, நீ போயிருக்கக்கூடாதுக்கா, இனிமேல் இங்கெல்லாம் போகாதக்கா அப்படின்ற மாதிரி வர்ஷினி ஒரு பக்கம் சொல்ல, ராகவுமே அதை சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இந்த ஸ்ரீஜாவோட ஆட்டம் தாங்கலை, எப்படியாவது வந்துட்டு அவள் தப்பு விஷால் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டரான என் ஃப்ரெண்டும் வந்துட்டு எங்கேயோ ஊரை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலையும் வேலை செய்யலை, என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்க ஏதோ மிரட்டியிருப்பாங்க போல இதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும், இல்லைனா வந்துட்டு ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டான அந்த ரம்யா வந்துட்டு கண்டுபிடிச்சி அவளை வச்சு தான் ஏதாவது உண்மையை சொல்ல வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த ஸ்ரீஜாவை காமிச்சிங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் வந்துட்டு ஸ்ரீஜா தனியாக இசை தனியாக இருக்கும்போது வந்து பேசுகிறாரு, என் மேலே ஏன் இவ்வளோ நம்பிக்கைப்படுறேன், நான் தான் சொல்கிறேன்ல எல்லாம் நடந்துச்சுன்ட்டு, இந்த மாதிரி தேவையில்லாத பண்ணி எதுக்கு நீ கெட்ட பேர் வாங்கிக்கிற, வீடு நான் 2 பேரும் லவ் பண்ணோம், கண்டிப்பாக நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் நம்புறது வந்துட்டு நடக்காமல் கூட இருக்கலாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் உங்களை நம்புகிறேன். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அத்தை அன்றைக்கி வந்துட்டு கோயிலில் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, தான் வளர்ப்பு இப்படி தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அது அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க வளர்ப்பு கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்றதை காமிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடுறேன், வேறு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் விஷால் ஃபீல் பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மாக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கலின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, இசையும் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சேர்ந்துட்டு அவளை எப்படியாவது வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு, பத்திரிக்கையெல்லாம் வந்துடுச்சா ஸ்ரீஜா விஷால்துன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வந்துடுச்சு, நம்ம நாளையிலேருந்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், யாராவது எதுனா பிரச்சனை பண்ண போகிறாங்க, திரும்ப ஏதாவது நிப்பாட்டுறதுக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க சிந்தாமணி. இதனால் இசை ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது.